நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. இந்த வீடியோவுல சில முக்கியமான பங்குகளுடைய தகவல் இருக்கு. நம்ம ஒண்ணொண்ணா பார்க்கலாம். அதுக்கப்புறம் சில பங்குகளுக்கு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடைச்சிருக்கு. அந்த டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃபாலோ பண்ற சில ஸ்டாக்குக்கு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வந்திருக்கு. அதையும் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம நண்பர்கள் கேட்ட ஒரு 4 ஸ்டாக்கு நல்ல ஒரு அருமையான டிஸ்கவுண்ட்ல இருக்கு. அந்த ஸ்டாக்க பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ரொம்ப முக்கியமான ஸ்டாக்கு. அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்க் ஸ்டாக் ஒண்ணு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் செக்டார்ல கிரீன் எனர்ஜி ஸ்டாக் ஒண்ணு நல்ல ரிசல்ட் குடுத்துருக்காங்க. ஆனா ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2 ஏஎம்சி கம்பெனி. ஏஎம்சி கம்பெனினா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜ் பண்ற 2 ஏஎம்சி கம்பெனி. இந்தியாவுல மக்கள் தொகை அதிகமான உள்ள நாடு தான் நம்ம நாடு. இப்போ பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மக்கள் தான் பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, இப்ப இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த மார்க்கெட் ஏஎம்சி கம்பெனிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய லாபம் கிடைக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல குரோத் ஆகுறதுக்கு இந்த ஏஎம்சி கம்பெனிலாம் நெறைய சான்ஸ் இருக்கு. அதனால தான் இந்த 2 கம்பெனிய எடுத்து வந்திருக்கேன். ரொம்ப முக்கியமான வீடியோ. கன்டினியூவா பாருங்க. இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா, காலையில ஒரு 100 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ரெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குளோசிங் டைம்ல பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டா முடிச்சிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மிட் மிட் கேப், ஸ்மால் கேப்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். மிட் கேப் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஆல் டைம் ஹைய பிரேக் அவுட் பண்ணி தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இண்டெக்ஸு. அதுக்கப்புறம் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆல் டைம் ஹைய பிரேக் அவுட் பண்ணி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, போர்ட்ஃபோலியோல பார்த்தீங்கன்னா, மிட் கேப், ஸ்மால் கேப்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு. நம்ம வீடியோல நெறைய ஸ்டாக் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா ஏறிக்கிட்டே இருக்கு. நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் இன்னைக்கு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. அதுக்கப்புறம் நிஃப்டி மெட்டல் இந்த 2 இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. மத்தபடி எல்லா இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட் டூ நெகட்டிவ் தான். நிஃப்டியுடைய சார்ட்ட நம்ம பார்த்துரலாம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. நம்ம ரொம்ப நாளா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். 2 மாசமா. அந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, மண்டே நல்ல ஒரு அருமையான ஒரு பிரேக் அவுட் பண்ணி மேல குளோசிங் வச்சிருந்தாங்க. நேத்து பார்க்கையில அந்த பாக்ஸ் கிட்ட பக்கத்தில தான் பார்த்தீங்கன்னா, ரீடெஸ்ட்டும் பண்ணியிருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பாக்ஸ் லைனுக்கு மேல தான் பார்த்தீங்கன்னா, ஒரு டோஜி மாரி கேண்டில் பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் ஆயிருக்கு. நீ ஃபர்தரா அப் ட்ரெண்டா இல்ல டவுன் ட்ரெண்டான்னு நான் 2 நாள் இருக்கு வாரத்தில பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் குடுக்குதா ஸ்டாக் மார்க்கெட்டு. இல்ல பார்த்தீங்கன்னா, சைடு வேன்னு நம்ம பார்க்கலாம். நிஃப்டியுடைய ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் நம்ம ஒரு தடவ பார்த்துருவோம். ஸ்மால் கேப் இண்டெக்ஸு. அது பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல் டைம் ஹைல பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம். அந்த ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணி தான் இன்னைக்கு குளோசிங் வச்சிருக்காங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு பிரேக் அவுட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஸ்மால் மிட் கேப்பு. மிட் கேப் பார்த்தீங்கன்னா, அதுவும் பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் ஹைய பிரேக் அவுட் பண்ணி மேல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு பேரலல் சேனலுக்குள்ள தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அந்த சேனலுடைய ஹைல தான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு குளோசிங் வச்சிருக்காங்க. இத ஃபர்தரா பிரேக் அவுட் பண்ணி மேல போதா? இல்ல சேனல்ல ரிஜெக்ட் பண்ணி கீழ வருதான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் சில பங்குகளுடைய ஆர்டர் கிடைச்சிருக்கு சொன்னேன்ல, அத நம்ம பத்தி பார்க்கலாம். என்பிசிசிக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டர் 801 கோடிக்கு பார்த்தீங்கன்னா, ஒடிஷா கவர்மெண்ட்டுக்கு கிடைச்சிருக்கு. என்பிசிசி பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கம்பெனி. லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் நல்லா குடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, வெயிட்டிங்ல இருக்கு. இந்த ரிசல்ட் நல்லா குடுத்தாங்கன்னா, ஃபர்தரா பார்த்தீங்கன்னா, அப் ட்ரெண்ட் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது ஒரு முக்கியமான ஒரு ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணி முக்கியமான ஒரு சப்போர்ட்ல தான் அப்படியே ஸ்லோ மூவ்மெண்ட்ஸ்ல போயிட்டு இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா, இதோடைய ஆல் டைம் ஹைல இங்கேருந்து நம்ம பார்க்கையில ஃபர்தரா 33% டவுன்ல தான் இருக்கு. ஆல் டைம் ஹைல இருந்து இந்த ஸ்டாக்கு. நல்ல ஒரு ஸ்விங்கிக்கு உள்ள ஸ்டாக்கு தான். இங்க ஸ்டாக்குடைய சார்ட்ட பார்த்தாவே தெரியும். நல்ல ஒரு ஹை, அதுக்கப்புறம் லோ, நல்ல ஒரு ஹை, அதுக்கப்புறம் லோ. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, இந்த ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் டைம் டச் பண்ணியிருக்கு. 1, 2, 3 டைம் டச் பண்ணியிருக்கு. இந்த ரிசல்ட் ஜூன் ரிசல்ட் நல்ல ஒரு பிளாக் பூஸ்டர் ரிசல்ட் குடுத்தாங்கன்னா, ஃபர்தரா அந்த ஸ்டாக் அப் ட்ரெண்ட் போயிட்டு ஆல் டைம் ஹைய பிரேக் அவுட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தொடர்ந்து இந்த கம்பெனிக்கு ஆர்டர் கிடைச்சிட்டே இருக்கு. நம்ம வீடியோல பார்த்துட்டே இருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் ஒரு நண்பரோட கேட்ட ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, நம்ம நல்ல ஒரு டவுன்ல பார்த்தீங்கன்னா, டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ ஆல் டைம் ஹைல இருக்கு. இந்த கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஆர்டர் கிடைச்சிட்டே இருக்கு. இப்போ புதுசா பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனிய வாங்கியிருந்தாங்க. அந்த டீட்டெயில் நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்துருந்தோம். கொஞ்சம் லாஸ்ட் வாரத்தில இந்த வீடியோல பார்த்துருந்தோம் அந்த கம்பெனியோட டீட்டெயில் பத்தி. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அப் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 213 கோடி ஆர்டருங்க மிகப்பெரிய ஒரு ஆர்டர்ன்னு சொல்லலாம். இந்த ஸ்டாக் நம்ம டிஸ்கஸ் பண்ண ஏரியா பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியால நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, 130% மேல போயிட்டு இப்போ சைட்வேல இருக்கு. இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ்குள்ள தான் பார்த்தீங்கன்னா, சைட்வேல இருக்கு. இப்போ ஸ்மால் ஒரு ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணி மொமெண்டம்ல இருக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, கீழ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, 3, 4 டைம் டச் ஆயிருக்கு. மேல பார்த்தீங்கன்னா, 1 டைம் டச் ஆயிருக்கு. இத இன்னும் கொஞ்சம் கூட கீழ இறக்குனா கூட இது ஃபால்ஸ் பிரேக் அவுட் வைக்கலாம். 3 டைம் டச் ஆயிருக்கு. இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, என்னைக்கு வருதுன்னா, ஆகஸ்ட் 7 நாளை மறுநாள் வருது. வெள்ளிக்கிழமை. இந்த ரிசல்ட்ட பொறுத்து தான் இந்த ஸ்டாக்கோடைய அப் ட்ரெண்டா, டவுன் ட்ரெண்டா தெரியும். அதனால பார்த்தீங்கன்னா, பொறுமையா வெயிட் பண்ணுங்க. வச்சிருக்கவங்க ஹோல்ட் பண்ணலாம். புதுசா வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா, அனலைஸ் பண்ணிட்டு நீங்க வாங்க. ரிசல்ட்ட பார்த்துட்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இது ஒரு சாம்பிள் டேட்டா தான். நான் செபி ரிசர்ச் அட்வைசர் கிடையாது.
ரிசல்ட் வந்து நல்ல ரிசல்ட்டாக வந்துச்சுன்னா ஃபர்தராக வந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் சரியில்லைனா இதை பிரேக் அவுட் பண்ணி இந்த ப்ரீவியஸ் ஹை அந்த ட்ரெண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு சப்போர்ட்டோ அதை பிரேக் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் தான் டவுன் ட்ரெண்ட் ஆகும். இதோட ரிசல்ட் தான் அதுக்கு இந்த ஸ்டாக்கோடைய அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டாங்கிறத தீர்மானிக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கம்பெனி நம்ம நிறைய நண்பர்கள் கேட்டது. இன்றைக்கி 2.5% மேலே காலையில் ஒரு 3% மேலே நல்ல ஒரு டவுனு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை, ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அதே மாதிரி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் ஃப்ளாட்டாக தான் இருக்குங்க. ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது. அதர் இன்கமில் ஒரு 160 கோடி வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கோடி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 100 கோடி இல்லை, ஒரு 80 கோடிக்கு மேலே அதிகமாக தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் மார்க்கெட் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி முக்கியமான ஒரு சப்போர்ட்டில் இருக்குது. நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 2 தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்து மறுபடியும் கீழே வந்திருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு சப்போர்ட்டு. ஏன்னா மல்டிபிள் டைம் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா டச்சாக இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சைடு வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. பிஎஸ்சி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் ஸ்டாக்கில் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. எம்சிஎக்ஸ் இதோட ரிசல்ட் வந்துருச்சு. நம்ம நண்பர்கள் கேட்டது இன்றைக்கி 3% மேலே இறங்கியிருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட், சேல்ஸ் வந்து அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே குறைஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் 120 கோடிக்கு மேலே குறைஞ்சிருக்கு. குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. இயர் ஆன் இயர் வந்து ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. எம்சிஎக்ஸோடைய சார்ட்டை நம்ம பார்க்கலாம். டெக்னிக்கல் சார்ட்டு ஒரு சாம்பிள் டேட்டா தான். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் புல்லிஷ் பார்த்தா தெரியும். லாங் புல்லிஷ் பேரலல் சேனலில் அப்படியே எங்கேருந்து போயிருக்கு பாருங்கள் இந்த ஸ்டாக்கு. 2025 நல்ல ஒரு ஏற்றம் போயிட்டு அதோடைய பேரலல் சேனலை பிரேக் அவுட் பண்ணி அதோடைய ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸாக சப்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அந்த பேரலல் சேனலை பிரேக் அவுட் பண்ணிச்சு பார்த்தீங்களா, அதையும் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே சப்போர்ட்டுக்கு தான் வந்திருக்கு. இந்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக அடுத்த சப்போர்ட்டுக்கு வரதுக்கு இந்த ஸ்டாக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. 3% மேலே ஒரு டவுனுங்க இந்த ஸ்டாக்குக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய 2-3 ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்திருக்கு. அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ரோலஸ் ரிங்கு யாருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி 2.5% மேலே ஏறி இருக்குது. இது ஆட்டோமொபைல் செக்டாரில் உள்ள ஒரு கம்பெனி. இந்த ஸ்டாக் வந்து ரிசல்ட் வந்திருக்கு. சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டு தான், அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து கூடியிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் கூடியிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டரில் கம்பேர் பண்ணும்போது மைனஸ் வந்து ஃப்ளாட் 0 நெட் ப்ராஃபிட் தான். ஆனால் இந்த குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 60 கோடி வந்து பார்த்தீங்கன்னா லாபம் வந்திருக்கு. குவார்ட்டரும் சரி இயரானும் சரி நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கொடுத்தது நல்ல ஒரு ஏற்றம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஷில்பா மெடிகேர் இந்த கம்பெனி 11% மேலே இன்றைக்கி ஒரு ஏற்றம்ங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன, நல்ல ஒரு அருமையான ரிசல்ட்டு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக ஏற்றம். ஆமாம், தொடர்ந்து ஏற்றம். எங்கேருந்து பாருங்கள், 267 பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் எங்கே போயிடுச்சு பாருங்கள். தொடர்ந்து ஏற்றம். நல்ல ஒரு அருமையான ரிசல்ட்டு தான் கொடுத்ததுக்காக. இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ரிசல்ட்டுங்க. ஆனால் லாஸ்ட் ஜூனில் வந்து 47 கோடி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100 கோடி. குவார்ட்டர் கம்பேர் பண்ணணும் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. ஆனால் ஆப்ரேட்டிங் மார்ஜின் கூடியிருக்கு. டிப்ரிசியேஷன் அதிகமாக இருக்குது. ஆமாம், குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லை. ஆனால் இயர் ஆன் இயர் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த ஸ்டாக்கு 12% மேலே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கம்பெனி, இந்த கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஐபிஓ வந்தது. இந்த கம்பெனியை பற்றி நான் வந்து சொந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு முக்கியமான ஒரு கம்பெனி சொல்லலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ராசி பிரிப்பரல்ஸ். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஜேவி வித் ரெஸ்டார் கார்பரேட் டு க்ரோ செமிகண்டக்டர் பிஸ்னஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமிகண்டக்டர் பிஸ்னஸில் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் வெஞ்சர் போட்டிருக்காங்க. இன்றைக்கி ஸ்டாக் 3% மேலே இருக்குது. எதுக்கு இந்த கம்பெனியை எடுத்து வந்திருக்கேன்னா, இந்த கம்பெனியோட சார்ட்டை காமிக்கிறேன் பாருங்கள். 3 இயர்ஸ் சார்ட்டு. இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வேல இருந்தது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயராக வந்து பார்த்தீங்கன்னா சைடு வேல போயிட்டு இப்போ ரிசல்ட் கொடுக்கவும் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கண்டினியூவாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இந்த ஸ்டாக்குடைய ரிசல்ட்டு. 62, 59, 75, 87, 105 நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஏற்றம். ஸ்டாக் மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு வந்து 2 இயர்ஸ் வந்து எந்த ரிட்டர்ன் கொடுக்குற அந்த ஸ்டாக்கு பாருங்கள். 215% வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நான் என் நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கலை. எதுக்கு வாங்கலைன்னா இந்த ஸ்டாக்கை பற்றி அந்தளவுக்கு புரிதல் இல்லை. இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு. ஆனால் அந்தளவுக்கு பெருசாக ஒரு இதுக்கு வந்து ஃபியூச்சர் குரோத் இருக்குமா இருக்காதாங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வந்து கிடைக்காதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை வாங்கலை. வாங்கியிருந்தோம்னா நல்ல ஒரு அருமையான ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும்.
இந்த மாதிரிக்கு தான் நம்ம நிறைய ஸ்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பை விட்டுருப்போம், கோட்டை விட்டுருப்போம். நமக்கு படிக்க தெரியாமல் நிறைய ஸ்டாக் நான் அந்த மாதிரி விட்டுருக்கேன். இப்போ நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு சில ஸ்டாக்கில் நம்ம செலெக்ஷன் பண்ணி நம்ம எடுக்கிற ஸ்டாக்னா ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுக்குது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை. அதுக்கு தான் அந்த ஸ்டாக்கை வந்து எடுத்து வந்து என்னுடைய அனுபவத்தை வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எப்போயுமே வந்து ஒரு ஸ்டாக் நீங்கள் வாங்குறீங்கன்னா அதுக்கு டைம் கொடுங்க. ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான டைம் நம்ம அதுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல் டைம் ஹையில் இருக்குது. நீங்களும் படித்து பாருங்கள், அனலைஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஸ்டாக்கை பற்றி. அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு 4 ஸ்டாக் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த 4 ஸ்டாக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ரொம்ப முக்கியமான ஸ்டாக்கு. அதில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கனரா ரெப்கோ ஏஎம்சி. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 5000 கோடி மார்க்கெட் கேபிட்டல். ஒரு ஏஎம்சி கம்பெனி, அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஸ்டாக் பி 24, ROC ROE நல்லா இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்குங்க. பேஸ் வேல்யூ 10, 1.5% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி 1 கீழே தான் இருக்குது. பெக் ரேஷியோ 1க்கு கீழே தான் இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சைடு வேல இருக்குது இந்த ஸ்டாக்கு. இவங்களுடைய ஜூன் ரிசல்ட் வந்து பாருங்கள், ஒரு 40 கோடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பாருங்கள் 58லேருந்து 70 நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 76 கோடி நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்டாக் வந்து பாருங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவே இல்லை. அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. நல்ல ரிசல்ட் கொடுத்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. இந்த மாதிரிக்க ஒரு டைமில் தான் நம்ம ஒரு ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்ணி ஒரு அக்கமடேஷன் ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கை நல்ல ஸ்டாக்காக நல்ல ரிசல்ட் கொடுக்குறாங்களா, அதோட EPS க்ரோ ஆகிட்டே இருக்கான்னு நம்ம ஒரு ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்ண முடியும். நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இதோடைய காம்பவுண்ட் சேல்ஸ் க்ரோத் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் காம்பவுண்ட் ப்ராஃபிட் க்ரோத் நல்லாயிருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லாயிருக்கு. ரிசர்வில் நல்லாவே வச்சுருக்காங்க. கடன் சுத்தமாக கிடையாது. அதுக்கப்புறம் நெட் கேஷ் ஃப்ளோ ப்ளஸில் தான் இருக்குது. கேஷ் கன்வர்சேஷன் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 36, டெப்டார் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 36, ஷேர் ஹோல்டர் பெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் நல்லாவே வச்சுருக்காங்க. FI வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கில் கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. DI வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வச்சுருக்காங்க. ஆனால் கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கில் இன்ட்ரெஸ்ட் காட்டி இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் சைடு வேல தான் இருக்குது. நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் கொடுத்த ஸ்டாக்கு. இதோடைய டெக்னிக்கல் சார்ட் நம்ம பார்க்கலாம். ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி ஃபர்தராக அப் ட்ரெண்ட் போக முடியாமல் ஒரு சைடு வேல இருக்குது இந்த ஸ்டாக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கனரா பேங்க்கு. இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுற ஸ்டாக் இந்த ஸ்டாக்கு கனரா பேங்க்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டில் இருக்குது. ஒரு 3% மேலே நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்கு தான் சொல்கிறேன் கனரா பேங்க்கு. இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் PSU பேங்க்கில் நல்ல ஒரு ஏற்றம். நல்ல ஒரு ஏற்றம்னா சொல்லுவோம், அந்தளவுக்கு ஒரு ஏற்றம். ஆகஸ்ட் 25 அப்போ கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் 1 இயருக்கு முன்னாடி ₹104 பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ₹157 இருக்குது. 50% மேலே ஏறி இருக்குது. ஏறிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இதோட ரிசல்ட் ஜூன் ரிசல்ட் வந்திருக்கு. சேல்ஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நெட் ப்ராஃபிட்டு 5000 கோடி நல்ல ஒரு நெட் ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு 700 கோடிக்கு மேலே அதிகமாகவே பண்ணியிருக்காங்க. EPSம் குரோ ஆயிருக்கு. நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்த ஸ்டாக்கு தான். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு சப்போர்ட்டில் இருக்குது. இந்த ஸ்டாக்கை இதுக்கு முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ டிஸ்கஸ் பண்ணல. இதுக்கு முன்னாடி பல வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கனரா பேங்க்கு. இதோடைய டெக்னிக்கல் சார்ட் பார்க்கையில முக்கியமான ஒரு சப்போர்ட்டில் அப்படியே தள்ளாடிட்டே இருக்குது. இதுக்கான வாய்ப்பு ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் இன்னும் வரல. இப்போ இந்த பார்க்கையில இந்த ஸ்டாக்கு ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ண மாதிரி தெரியுது. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி தான் பிரேக் அவுட் பண்ணி ஒரு டோஜி கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணாவதாக பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் எனர்ஜி செக்டாரு NTPC கிரீனு. இந்த ஸ்டாக்கோடைய ரிசல்ட் வந்து நம்ம ரீசெண்டாக டிஸ்கஸ் பண்ணோம். 76,000 கோடி மார்க்கெட் கேபிட்டலு. இதோடைய PE ரேஷியோ பார்ப்போம். இதோடைய மீடியம் PE வந்து பார்த்தீங்கன்னா 156. இந்த ஸ்டாக் லிஸ்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய PE வந்து பார்த்தீங்கன்னா 156 இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபண்டமெண்டலாக நிறைய டைம் இந்த ஸ்டாக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு ரிசல்ட்டு இந்த குவார்ட்டர் ரிசல்ட்டு நீங்கள் பார்த்தா தெரியும். ஜூன் குவார்ட்டர் ரிசல்ட்டு சேல்ஸ் நல்லாயிருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 89% வச்சுருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 305 கோடி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 210 கோடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இல்லாத ஒரு நெட் ப்ராஃபிட்டு. ஆனால் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. ஏன்னா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நல்லா வருது. ஏன்னா இவங்க நிறையா நிறைய ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் ப்ராஜெக்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க கிரீன் எனர்ஜியில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா DI கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. FI இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து ப்ரொமோட்டரே வந்து பார்த்தீங்கன்னா 89% வச்சிருக்காங்க. மீதி வந்து எத்தனை 11% தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா DIயும் FIயுமே வந்து பார்த்தீங்கன்னா 7% இருக்குது. நம்ம பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 4% தான் இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விடிட்டி கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 75%க்கு மேலே அதிகமாக வைக்கக்கூடாது. அதனால் ஆஃபர் பால் சேல்ஸ் வரல அந்த ஸ்டாக்கில். நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கவனிக்க வேண்டிய ஸ்டாக்கு தான். நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள்.
இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுனில் தான் இருக்குது. இது வரைக்கும் ஏறவே இல்லை இந்த ஸ்டாக்கு. ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கையில நல்ல ஒரு டவுனில் தான் இருக்குது. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். கடைசியா நம்ம பார்க்க போற ஸ்டாக்கு புதுசா ஐபிஓ வந்த ஸ்டாக்கு எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட். இந்த ஏஎம்சி கம்பெனி. இந்த கம்பெனிய பத்தி, இந்த ஸ்டாக்க பத்தி நெறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அடிக்கடி. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. 1,16,000 கோடி. அதாவது இந்தியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 ஏஎம்சி கம்பெனி சொன்னா இந்த கம்பெனி தான். இந்த ஸ்டாக்கு தான். மிகப்பெரிய ஒரு ஏஎம்சி மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, வேல்யூவேஷன் ஹை. இன்னும் கூட டவுன் வந்தா நல்லாயிருக்கும். ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லா இருக்கு. பேஸ் வேல்யூ 1. புரமோட்டர் ஹோல்டிங் 88% வச்சிருக்காங்க. கடன் சுத்தமா கிடையாது. பெக் ரேஷியோ 1க்கு அதிகமா இருக்கு. இந்த ஸ்டாக் புதிய ஸ்டாக் தான் லிஸ்ட் ஆயிருக்கு. ரிசல்ட் பார்க்கையில 849 கோடி, 634 கோடி. ஜூன் குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 880 கோடி நல்லாவே இருக்குது ரிசல்ட்டு. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 164 கோடியிலேருந்து 3000 கோடி கண்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் க்ரோ ஆகிட்டே தான் இருக்குது. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லா இருக்குது. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்குது. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்குது. ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான கம்பெனி. ரிசர்வில் 5000 கோடிக்கு மேலே வச்சிருக்காங்க. கடன் கிடையாது. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் தான் இருக்குது. ஷேர் ஹோல்டர் பெட்டர் அந்த ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 88% வச்சிருக்காங்க. டிஐஇ எஃப்ஐடி கொஞ்சம் இருக்குது. ப்ராஃபிட் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 7% இருக்குது. எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டு. இந்த ஸ்டாக்கை பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். 4 கம்பெனி பார்த்துருக்கோம். இந்த 4 கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு அனலைஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஓன் அனலைஸ் பண்ணி பாருங்கள். நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கான தாங்க. எந்த ஒரு ஸ்டாக்கு நம்ம ரெக்கமெண்டேஷனோ, பை காலோ, செல் காலோ கொடுக்கறது கிடையாது. இதை பேஸ் பண்ணி யாரும் ட்ரேட் எடுக்க வேணாம். நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுனாலும் நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைஸரை கேட்டு முடிவு பண்ணிக்கங்க. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைஸர் கிடையாது. நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மெம்பர்ஷிப் இருக்கு. ஜஸ்ட் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் உள்ள காசு தான். அதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மெம்பர்ஷிப் வீடியோ தனியா போடுறோம். அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்கோட டெக்னிக்கல் அனலைசிஸ் பத்தி நம்ம போடுறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பே பண்ணி நீங்க பார்க்க முடியும். அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு லேர்னிங் பர்ப்பஸா இருக்கும். இன்ட்ரெஸ்ட் உள்ள நண்பர்கள் அதில ஜாயின் பண்ணிக்கங்க. இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே! தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.